எப்போவுமே புளி சாதம் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாகவே பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஆகும்னு. அதிலேயே ஃபோக்கஸாக இருந்தனால காலையில் டிஃபனுக்கு மாவும் காலியாயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த தேங்காய் பால் இடியாப்பமும் சத்தம் வந்து கேட்டுச்சு. அந்த தேங்காய் பால் கூட நம்ம சக்கரை மட்டும் போட்டால் போதும், அப்படியே காலையில் டிஃபனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாடான்னு அதுக்கப்புறம் தான் வந்து நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. கிழங்கு வகைகள் எல்லாமே வெரைட்டி ரைஸுக்கு நல்லாவே காம்பினேஷனாக போகும். சரி, இன்றைக்கி வந்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ணிடலான்னு அதுக்கும் மேகினேஷன் பண்ணி வச்சுட்டு இந்த சாதத்துக்குள்ளேயே வந்து எண்ணெய் ஊற்றுனனால நல்லா பொல பொலன்னு ரெடியாக இருந்தது. சாதத்துக்கும் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து பாட்டிலால் அடைச்சதுக்கப்புறம் அந்த வடச்சட்டியும் நம்ம விடுவோமா, அதுலேயும் கொஞ்சம் சாதத்தை போட்டு கிளறிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டதுக்கப்புறம் என் வேலையை கொஞ்சம் பார்க்க வந்துட்டேன். எங்கள் 2 பேர் ட்ரெஸ்ஸஸை தவிர இந்த குட்டீஸோட தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் டீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வளர்ந்துட்டே போகிறனால சின்னதாக போயிடும். ஒரு சிலதாக வந்து டேமேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி துணிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். எந்த டேமேஜுமே இல்லை, சைஸு தான் சின்னதாகிடுச்சே தவிர திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுருவேன். யாராவது வந்து குழந்தைங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது அதை வந்து எடுத்து கொடுத்துருவேன்.